Banking current affairs இப்ப நம்ம பார்க்க போற question, which bank is the only foreign bank subsidiary authorized by the RBI to be the first such entity to collect GST payment? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, டிபிஎஸ் பேங்க் இந்தியா. இப்ப இதுக்கு ரெலவெண்டா வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த ஜிஎஸ்டி பேமெண்ட்டை கஸ்டமர் எந்த பிளாட்ஃபார்ம் மூலமா பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டிபிஎஸ் ஐடியல் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா அவங்க பே பண்ணலாம். சரியா, கஸ்டமர் வந்துட்டு ஜிஎஸ்டி பே பண்ணலாம். அடுத்ததா இந்த டிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர். டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர். சரிங்களா, அடுத்ததா இந்த ஜிஎஸ்டி வசூல் பண்றதுக்கு ஆர்பிஐ ஆத்தரைஸ் பண்றாங்க இல்லையா, இந்த ஸ்டேட்டஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏஜென்சி பேங்க் ஸ்டேட்டஸ். ஏஜென்சி பேங்க்னா என்னன்னா கவர்மெண்ட் வந்துட்டு டைரக்டா ஜிஎஸ்டி வசூல் பண்ணாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே கண்ட்ரோல்ல இருக்கிற பேங்க்ஸை வசூல் பண்ண சொல்லி ஆர்பிஐ ஆத்தரைஸ் பண்ண சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏஜென்சி பேங்க். அப்ப ஏஜென்சி பேங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா ஜிஎஸ்டி பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணலாம். சரியா, அதுக்கான ஆத்தரைசேஷன் யார் கொடுக்கறது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கறது. சரியா, அடுத்த வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா நியூயார்க்கை பேஸ் பண்ண குளோபல் ஃபினான்ஸ் மேகசின் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கடந்த 17 ஆண்டுகளா 2009ல இருந்து 2025 வரைக்கும் சரிங்களா சேஃபஸ்ட் பேங்க் இன் ஏஷியா அவார்டை வந்துட்டு டிபிஎஸ் பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, சேஃபஸ்ட் பேங்க் இன் ஏஷியா இப்போ 2025 இவங்க தான் வாங்கியிருக்காங்க. சரியா, ஏஷியா அவார்டு வந்துட்டு கடந்த 17 வருஷமா கன்சிக்யூட்டிவா இந்த பேங்க் தான் வாங்கிட்டு இருக்காங்க. சரியா, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு சேஃபஸ்ட் பேங்க் அவார்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு சேஃபஸ்ட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா KfW பேங்க். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனை பேஸ் பண்ண பேங்க். சரியா, அதே போல நம்ம இந்தியாவை சேர்ந்த பேங்க் 2 அவார்டு வாங்கியிருக்கு. சரியா, என்னென்ன அவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் இந்த அவார்டும், அடுத்ததா பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரி, எஸ்பிஐ தான் இந்த 2 அவார்டும் வாங்கியிருக்காங்க. சரியா, 2025க்கான அவார்டு தான் இது ரெண்டுமே. சரியா, யார் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா குளோபல் ஃபினான்ஸ் மேகசின் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகேங்க. அடுத்ததா டிபிஎஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா சிங்கப்பூர்ல இருக்கு. டிபிஎஸ் பேங்க் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு. ஓகேங்களா, ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.